நம்ம இப்போ கொடுங்கியூர் பகுதியில் இருக்கக்கூடிய குப்பைகள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30 ஆண்டு 40 ஆண்டுகளாக அங்கே இருக்கக்கூடிய குப்பைகள் இப்போ மாநகராட்சி சார்பாக வந்து கொடுங்கியூரில் வந்து இந்த வேஸ்ட் டு எனர்ஜி பிளான்ட் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆலோசனைப்படி கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இங்கே ஆல்ரெடி பயோமைனிங் ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்குது. தொடர்ந்து பயோ சிஎன்ஜி வந்து பிளான்ட்டும் வந்து அமைக்கப்படும். அதை தொடர்ந்து இன்றைக்கு வேஸ்ட் டு எனர்ஜி பிளான்ட்டும் அமைக்கப்படும். இதில் சில மாமன்ற உறுப்பினர்கள் வடசென்னைக்கு உட்பட்ட மாமன்ற உறுப்பினர்களும் கூட்டணி கட்சியின் மாமன்ற உறுப்பினர்களுக்கும் சில கேள்விகள் இருந்தது. அதைத் தொடர்ந்து ஹைதராபாத்துக்கு சென்று அங்கே 10 ஆண்டுகளாக இந்த வேஸ்ட் எனர்ஜி பிளான்ட் வந்து செயலில் இருக்கிறது. அந்த பிளான்ட்டினை ஆய்வு செய்தோம். அதை ஆய்வு செய்யும் பொழுது அங்கே நச்சுத்தன்மை கொண்ட எந்த ஒரு ஆஷோ இல்லை கேஸோ வெளியில் வரலை அப்படின்றதை தெரிவித்திருக்கிறார்கள். அதோட 3 மாத பதிவுகள் வந்து நாங்கள் கேட்டிருக்கிறோம். அந்த பதிவுகளை வந்து ஆய்வினை மேற்கொண்டிருக்கிறோம். அந்த மாதிரி நச்சுத்தன்மையோடு எந்த ஒரு புகையும் வெளியில் வராத சூழல் இருப்பதனால தொடர்ந்து நம்ம கொடுங்கியூர் பகுதிகளில் இத்திட்டம் வந்து தொடரப்படும். மேடம், தூய்மை பணியாளர் மலேரியா பணியாளர் போலவே பல ஆண்டுகளாக அந்த நாய் பிடிக்கும் பணியில் ஈடுபட்டிருக்க பணியாளர்கள் வந்து அவங்களுக்கான எந்த விதமான ஒரு பணி பாதுகாப்பும் கிடையாது. அவங்களுக்கு எப்போ வந்து பணி நிரந்தரமோ அல்லது இன்னைக்கு பெரிய சவாலாக இருக்கிறது அந்த நாய் பிடிக்கிற பணி தான். மாநகராட்சி எல்லாம் இந்த மாநகராட்சி மட்டும் கிடையாது, தமிழ்நாடு முழுவதுமே அவங்க ஆனால் உயிரை பணைய வச்சு அவங்க வேலை பார்க்குறாங்க. ஒவ்வொரு நாய் பிடிக்கும் பணியாளருக்கு கேள்வி கேட்டீங்க, பதில் சொல்ல விட்டா தானே பதில் சொல்ல. ஒரு பாதுகாப்பு இப்படி எப்படி இவங்களுக்கு பண்றீங்களோ, ஏன் அவங்கள வந்து பணி நியமனம் நிரந்தரம் பண்றதுக்கு வழி இல்லையா? இது பண்ணக்கூடாது. நாய் பிடிக்கிறவர்களும் வந்து மாநகராட்சிக்கு உட்பட்ட பணியாளர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டுமே வந்து ரேபிஸ் டே அப்படின்று மாநகராட்சி சார்பாக வந்து வைத்து இங்கே மாநகராட்சிக்கு உட்பட்டு அனைத்து நாய் பிடிக்கும் பணியாளர்களை வந்து மாநகராட்சியிலே வந்து ஒவ்வொரு ஆண்டும் நானே நேரடியாக வந்து அவர்களுக்கு ரேபிஸ் வேக்சின் போடுறோம். அதே போல் அவர்களுக்கும் இது போல் சீருடை வழங்குகிறோம். மாநகராட்சி சார்பாக வந்து அவர்களுக்கு என்ன தேவைகளோ அதை கண்டறிந்து அதை செய்து தான் வருகிறோம். பணி நிரந்தரம் வந்து இப்போ இதில் கூட தான் NULM லேபர்ஸ் இருக்கிறாங்க, நிரந்தர பணியாளர்கள். வரக்கூடிய காலகட்டங்களில் அவர்களோட தேவை அரசின் கவனத்தை கொண்டு மெரினாவில் 6 கோடி ரூபாய் நீல கொடி கடற்கரைக்கு நம்ம செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். பணிகள் போயிட்டு எப்போ அது பொதுமக்கள் பயன்பாட்டு கொண்டு வந்து நீலக்கொடிக்காக நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொன்றா வந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. வரக்கூடிய நாட்கள் விரைவில் அத்திட்டம் வந்து துவங்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.